டேய் இங்க எங்கடி இழுத்துக்கிட்டு வர்ற? அண்ணா வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறீங்க. ஆ. இன்னைக்கு வந்து கன்றுகள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமாங்க. எந்த ஏரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? விழுப்புரத்துக்கு 2 வாங்கி இருக்கோம். விழுப்புரத்துக்கு ரெண்டு கஸ்டமர். ரெண்டு கஸ்டமர் விழுப்புரம் தானுங்களா? ஆமா ஆமா. சரி சரிங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில வருதுங்க கண்ணெல்லாம்? கண்ணு விலையெல்லாம் நம்ம வீடியோல விற்கிறோட சந்தையில கொஞ்சம் முன்னப்பட்டு தான் இருக்குங்க. எல்லாம் ஒரு 13, 5, 20. இந்த கண்ணு 13, 5 ரேஞ்சுக்கு எல்லாம் இந்த கண்ணு இல்லைங்க, பொதுவா மதிப்புல சொல்றேன். இந்த கண்ணுலாம் அப்புறம் இதாட்டம் 4 பேர் கேட்பாங்க, எங்க போறோம். சரி சரி. எல்லாமே விழுப்புரம் போகுது. விழுப்புரம் போகுது. இங்க சீனாபுரம் சந்தையில கன்றுகள் வேணும்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வந்து வாங்கிக்கலாம். வத்தக்கரை வாங்கி தர மாட்டேன், கண்ணுக்குட்டி வாங்கி தருவீங்க. ஆமா. சரி ஓகே. அப்படியே கையில இன்னொரு ஜெய்ஜானிக்கு ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருக்கீங்க. ஆமா. இது வந்து உங்க யூஸுக்கா இல்ல நம்ம யூஸுக்கு தான்? உங்க யூஸுக்கு தான். வாரம் மாடு எல்லாம் ஒன்னா மாடு வாங்குறேன், இல்ல கண்ணுக்குட்டி வாங்குறேன், ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு இருக்கிறோம். இல்ல கருப்பு செவலம் மூணுமே மிக்சிங் ஆன மாதிரி மிக்சிங் கலர் தான். நம்ம ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்தலாம் தான். சரி, இந்த கண்ணுக்குட்டியில என்ன ஸ்பெஷலுங்க? ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க, பொருள் நல்லா இருக்குது, அதனால வாங்கி. அதனாலதானா? அதனால என்னத்த போய் இப்ப நீங்க வாங்குறீங்கன்னாவே அது ஒரு இல்லைங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கண்ணுக்குட்டி ஃபர்ஸ்ட் வாங்கி இருந்தோம். சரி சரிங்க. அதை ஒரு நல்ல விலைக்கு வித்தோம். இப்ப அடுத்தது மனசுக்கு பிடிச்சது வாங்கி இருக்கோம். இந்த 2 பல்லு தான். சரி சரி. இன்னும் செனை இல்ல, இந்த மாதிரி செனை ஊசி போடணும். செனை ஊசி போடணும். கண்ணு நல்ல குவாலிட்டி டாப்பா வரும். டாப்பா வருமா? கண்ணே பாக்குறதுனால நெட்டு நீளமா இருக்கு. அதை விட்டு அதை அவரு. இப்ப இந்த 5 கன்றுகள் போக வேற கன்றுகள் 6 கண்ணுங்க. 6 கண்ணு. இன்னொன்னு அங்க நிக்குது சேவல சட்டை. நல்ல செவல சட்டை பாக்குறது நல்ல கிராஸ் கண்ணு, நல்ல பேட்ச் ஒர்க். இது விழுப்புரம் கஸ்டமர், 3வது கஸ்டமர். அவரு வரல, நம்ம அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரே வண்டியா போறதுனால நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். வராதங்காட்டி வாங்கி அனுப்பிச்சிடுறீங்க. ஆமா ஆமா. சரி சரிங்க. சரி ஓகே. இப்ப இந்த வாங்கின கன்றுகள் எல்லாம் ஓகே. நீங்க வாங்கின கன்றுகள் வந்து விற்பனைக்கு இருக்கா? எது இந்த கண்ணு? இல்லைங்க, இது இப்போதைக்கு வாங்கியிருக்கா, கேட்டா பேசிக்குவோம். இதெல்லாம் நான் காசு வச்சு கொடுத்து வாங்குறேன். இதெல்லாம் நான் ஆசைக்கு வாங்குறவங்க அப்படி வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம போனதாட்டி 1/2 கட்டுக்கு மேல வாங்கினோம். இது 1/2 கட்டுக்குள்ள வருது. 1/2 கட்டுக்குள்ள வந்துருக்கு. ஆமா ஆமா. சரி சரி. இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணாலும் இங்க சீனாபுரத்துல போய் வாங்கி தருவீங்க? வாங்கிக்கலாம். சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் கொடுத்துறேங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். எலெக்ஷன் காரணமா மாடுகள் வரத்தும் நார்மலா தான் இருக்குது, வாங்குற ஆளுங்க சுத்தமா வரல. இன்னைக்கு வந்து என்ன விலையில இருந்து ஸ்டார்டிங் வருது என்ன இருந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லோ பட்ஜெட்லயே போட்டுடலாம் உள்ள. அப்படியே உள்ள போனோம்னா லோ பட்ஜெட். இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில நேரம் ஆரம்பிச்சு சுமார் ஒரு 12-1 மணி நேரம் நடக்கிற சந்தை. அப்படியே பார்த்தோம்னா நான் அப்படியே பேசுறீங்களா? 4 கண்ணு வாங்கிட்டு 4 கண்ணு இல்ல 10 கண்ணு கூட வாங்கிடலாம். உங்கள மாதிரி உங்க கூட சேர்ந்து ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து டெய்லி வந்து 20 கண்ணு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? அந்த அளவுக்கு டேலண்ட் வாரம் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். என்னங்க வியாபாரம் பண்ண மாட்டோமா? 50 பைசாக்கு 1 ரூபாய்க்கு ஏன்னா இணையத்தில் இருக்கிறீங்க. ஐயோ ஐயோ. அண்ணா வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? ரொம்ப சோம்பல்னா. ரொம்ப சோம்பல். எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? ஒரு 9 கண்ணு கொண்டு வந்தா 1 வித்திருக்கிறேன். 1 தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவருதான் முதலாளி. அவர்தான் முதலாளி. ஆமா, அவர் சார் பார்த்தா வந்திருக்கு. ஒரு 25 கண்ணு வந்திருக்குது. இன்னைக்கெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க? இன்னைக்கு 6 ரூபாயில இருந்து இருக்குதுண்ணா. 6 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஆமா. சரி சரி. இதெல்லாம் என்ன ரேட் வரும்? இந்த பொடிக்கண்ணு? இந்த பொடிக்கண்ணு வந்து 7 ரூபாய் சொல்லுவேன்னா 6 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். 6 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆமா. இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸான கண்ணு அங்க இருக்கிறதுங்களா? ஆமா, அங்க அதெல்லாம் 9 ரூபா தான். கச்சப் கிராஸ். ஆமா, கச்சப் கிராஸ். கொம்பு இருக்கிறது. இந்த செவல சட்டை? செவல சட்டைன்னு சொல்ல முடியாதுண்ணா, அது கருப்பு சட்டை தான். கருப்பு சட்டை தான். அந்த காது நிறம் தானே, எந்த கண்ணா இருந்தாலும் காது நிறம் தான் வரும்ண்ணா. காது நிறம் தான் வரும். காதை பாத்தீங்கன்னா அந்த நிறம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். சரி, இது என்ன ரேட் வருங்க? அது எது எடுத்தாலும் 9 ரூபாண்ணா. அந்த சைடு எது எடுத்தாலும் 9 ரூபா. இதெல்லாம் வந்து நல்லா 11 ரூபா சொல்லுவேண்ணா. 10 ரூபாய்க்கு தருவேண்ணா. 10 ரூபாய்னு கொடுக்கலாம். சாரிங்க. சரி, இந்த 2 கண்ணு என்ன ரேட் வருங்க? அது அவருதுண்ணா. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமா. சரி ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. அப்படியே உங்க நம்பர் பெரிய முதலாளிண்ணா. அவரே பண்ணிக்கலாம். ஆமா, அவர் பெரிய முதலாளி. நீங்க சின்ன முதலாளியா? சின்ன முதலாளி.
அவரு கேட்க அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 94 சொல்லுங்க. 42 ம். 88 ஆ, 52 29. 29. ஆமா. எந்த ஊருண்ணா? நான் இங்க இந்த திங்களூருங்க, கராடி வளையம். திங்களூர் சந்தைக்கு வந்துருவீங்க. திங்களூர் சந்தை இல்லைங்கண்ணா, மாட்டு சந்தை நடக்கிறது இல்லையா? கோழி சந்தை மட்டும் தானா? கோழி சந்தை மட்டும் தானா? சரி சரி சரி, ஓகேண்ணா. அப்படியே அவரையும் கேட்டலாம். ஆமா, நீங்க அவர்கிட்ட பெரிய முதலாளி உங்களோட விலை கம்மியா கொடுப்பாரு. வாரத்துல 50 கண்டை இறக்குவாராமா. கயிறே பிடிக்காம ஒரு கண்டு நின்று இருக்குது. இதா இருக்குங்க என்ன சொல்றீங்க? கருத்து கணிப்பெல்லாம் நாங்க அரசியலுக்குள்ளே போறது இல்லைங்க. அப்புறம் எல்லாம் கேட்டீங்க, அப்புறம் என்ன ஆச்சுங்க? இதெல்லாம் அதோட போயிடுச்சு. விசிலா என்ன பண்றாங்கல்ல? எல்லாம் விசில் அடிக்கிறாங்களா இல்ல எப்படி? நீங்க என்ன எதுக்கு போடலான் இருக்கீங்க? நாங்களா? நான் விசில் அடிக்கலாம்னு இருக்கிறேங்க. விசில் அடிக்கலான் இருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க. எத்தனை நாளைக்கு இந்த 50 வருஷமா அந்த இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? எத்தனை உருப்படி 10 ரூபாய் கொண்டு வந்தேங்க. 10 இருக்கு. என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் வருது? அண்ணா 6 ரூபாயில இருந்து 12 ரூபாய் வரல இருக்குதுண்ணா. 6 to 12. ஆமாண்ணா. இந்த கண்ணு செம்பூத்துக்காரீங்களா? எதுண்ணா? இதுவா? அது ஆமாண்ணா ஆமாண்ணா. கருப்பு சட்டைண்ணா. கருப்பு சட்டையா? ஆமா, அது முடி விழுந்துருண்ணா. மேல வடிக்கிற பால் முடி ஒண்ணு விழுகலையா? பால் முடி விழுகலையா? இது என்ன ரேட் சொல்றீங்க? அண்ணா அது 9 ரூபா சொல்ற, ஒரு 7 ரூபா கொடுத்துடலாம். 7 ரூபா கொடுக்கலாம். ஆமாண்ணா. இப்ப செவல சட்டை செவல பெருசு செவல ஒரு 13 ரூபா சொல்லுதுங்கண்ணா. ஒரு 11 ரூபான்னு கொடுத்துடலாம். 11 கொடுக்கலாம். எல்லாமே ஒரு 5 மாசம் 6 மாசம் கணக்கு. அவ்வளவுதான், அதுக்குள்ளதானே இருக்கு. ஒரு 6 மாசம் கணக்குள்ள அந்த நெத்தி போட்டோ நெத்தி சுட்டியோட இருக்குல்ல அந்த கண்ணு. அண்ணா அது 14 ரூபா சொல்லுதுன்னா 11 ரூபான்னு கொடுக்கலாம். 11 ரூபா கொடுக்கலாம். ஆமாண்ணா கண்ணு. ஆமாண்ணா. லட்சணமான மூஞ்சி. ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. சரி, ஓகே. இந்த மாதிரி கண்ட்ரில வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்ண்ணா. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99 94 89 27 64. 64. சிவாஜி கச்சப்படி சொல்றாங்கல்ல, அதுக்கு விரிவாக்க சொல்லுங்க. ஆமா, அடிச்சு விடுங்க. ஏதோன்னு அது எனக்கு தெரியல. சொல்லுங்க, நீங்க ஏதோ அடிச்சு விடுங்க. பக்கத்துல மணிகண்ட அடிச்சு விடுறாரு. ஓ, இங்க பாருங்க, இது சிவாஜி கச்சப்படி ஆராய்ச்சி நம்புவாங்களா? ஏன் கம்மன் இருக்கு ஐயா, நீ வேற. சரி, ஓகே. சிவாஜி கச்சப்படி இந்தல பார்த்தோம்னா அண்ணா வணக்கம். நீங்க என்ன இந்தல வந்துட்டீங்க? ஆனா மாடே கம்மிங்க, அதனால இந்த வந்துட்டுங்க. நீங்க எத்தனை உருப்படிங்க? 2 3? 3 கொண்டு வந்தனா, 1 கொடுத்துருக்கு, 2 இருக்குங்க. இன்னும் 2 இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? ஆனா இது 16 17 ரூபா வருங்கண்ணா. இது ஒரு 10 ரூபா வருங்கண்ணா. 10 ரூபாயா? 10,000. 10,000மா? அந்த கண்ணு என்னங்க பொடி கண்ணு 10 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. கலர் இருக்குதுண்ணா. கலர் இருக்குதுங்களா? இந்த கண்ணு 10 ரூபாயா? ஐயா கொஞ்சம் இந்த வந்து ஆகிற கண்ணு நல்லா இருக்கு. இது எத்தனை மாசம் கண்ணுங்க? ஆனா இது ஒரு 7 மாசம் கண்ணுண்ணா. 7 மாசம் கண்ணு. நல்லா பெரிய வரைக்குமே வருமா, நார்மலா தான் வருமா? ஒரு மீடியமா தான் வருங்க, ரொம்ப மீடியமா வரும். ஆமாங்க. சரி சரி, அது என்ன ரேட் வருங்க? நான் இதுதான் 16 17 ரூபா வருங்க. 16 17 வரும். ஆமா. சரி சரி. இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல கண்ட்ரோல் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வந்தா வாங்கிக்கலாம். நான் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா 2 கலர் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி செவலை ஒண்ணு கருப்பு சட்டை ஒண்ணு கொண்டாந்து. இது வந்து என்ன ரேட் வருதுங்க? 255 ரூபா சொன்னாங்க. 255. ஆமா. 2 எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஒரு 8 மாசத்துக்கு கண்ணு தாச்சுங்க. 8 மாசம் கண்ணு தான். அது அந்த கருப்பு சட்டைங்க? கருப்பு சட்டை இப்போ ஒரு 9 மாசம் ஆச்சுங்க. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வியாபாரியா? வியாபாரி தாங்கண்ணா. வியாபாரி தான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அந்தியூர்ல இருந்து வரேங்க. அந்தியூர். சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இது ஒவ்வொன்றும் தனித்தனியா வாங்கின என்ன ரேட் கொடுப்பீங்க? 25 ரூபா சொன்னா 35 ரூபா சொன்னாங்க. 25 ஒண்ணு 31. அப்ப 2 சேர்ந்து 60 ரூபாய். ஆமாங்க. தனித்து ஒட்டுக்கா வாங்கினா கம்மியாகுதா? ஆமா, ஒட்டுக்கா வாங்கினா. சரி சரி. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் கான்டாக்ட் பண்ண நம்பர் இருந்தா சொல்லு. 99 42 73 17 11. 17 18. சரி, ஓகேண்ணா. அப்படியே பார்த்தோம்னா கருப்பு சட்டை. வீடியோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. வளர்த்தி கொண்டாடுறீங்களா? கிடாரி கண்ணுங்களா? பல்லுனா? 2 பல்லு. என்ன ரேட்னா வருது? 50 ரூபா வருது. 50 ரூபா சொல்றீங்க. 2 பல் தரத்தில் இருக்கு. வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். எத்தனை ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்க சந்தையில? 45 ரூபா மட்டும் கேக்குறாங்க. 45 மட்டும் தான் கேக்குறாங்க. என்ன ரேட்னா நீங்க பையனும் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்றீங்க? 1000 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்கலாம். 49 கொடுக்கலாம். சரி, இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? நம்மகிட்ட எப்பவுமே ஒரு 4-5 உருப்படி இருக்கும். 4-5 உருப்படி இருக்கும். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. உங்களை காமிக்கலாமா?
போட்டோ வேண்டாங்க, நம்பர் அப்ப வேண்டாம். அப்படியே சொல்லிருங்க நம்பர். எங்க இருந்து வர்றீங்க? அன்னூர் பக்கம். அன்னூர் பக்கத்துல. அப்படியே போன் நம்பர் சொல்லிருங்க. இப்போ பாட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 9751823415. பேருங்க? கோபால். கோபால். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே கண்ணு வேலை முடிஞ்சுங்களா? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? விற்கிறதுல. ஓகே, வேலை முடிச்சிட்டாங்க, சொல்லலைன்ட்டாங்க. அதனால அப்படியே போயிட்டாங்க. நம்ம அடுத்த அங்கால போய் எல்லாமே ஹெச்எப், பெரிய சைஸ் ஹெச்எப். பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு. அப்படி பையன் எல்லாமே அந்த தம்பி தான் கொண்டாந்துருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா இடிச்சுட்டு ஒரு ஐயா இதெல்லாம் என்ன விலை வருங்க ஐயா? 40 ரூபாய்க்கு மேல வரும். பல்லுன்னு போடலீங்களா எல்லாமே? இது ஒண்ணு, ரெண்டு பல்லு. இது ஒண்ணுதான் 2 பல்லு, மீதி எதுவுமே பல் போடல. 40 ரூபாய்க்கு என்ன ரேட்டு மட்டும் மோதிட்டு இருக்காங்க உள்ள சந்தைக்குள்ள? 35 ரூபா வரைக்கும். 35 மட்டும் போடுறாங்க. சரி சரி. இன்னைக்கு எத்தனை உருப்படி வேணாதீங்க, விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? இன்னைக்கு உருப்படியெல்லாம் இருக்கு. சரி சரி சரி, ஓகேங்க ஐயா, அப்படியே பாத்துக்கிறேன். அதே உள்ள வந்தோமா எருமை கிடாரி கண்ணு, 2 எருமை கண்ணு உள்ள வந்துருக்காங்க. எருமை கிடாரிங்களா? கிடாயா கடாரியா? அவரு ஓனரா? சரி, உங்களை காமிக்கல, ரேட்டு மட்டும் சொல்லுங்க. சரி, என்ன வேலை வருங்க? 2 சேர்ந்து 40 ரூபா சொல்றாங்க. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? 6 மாச கண்ணு. 2 சேர்ந்து 40 ரூபா சொல்றாங்க. 2மே கிடாரி தான். பாக்குறது நல்லா ஜம்மு இருக்கு. எப்படி சுரட்ட கும்பல சேருமா இல்ல நாட்டு எருமைங்களா? சுரட்டை தான். சுரட்ட கும்பல சேர்ற எருமை. 2 சேர்ந்து 40 ரூபா ரேட் சொல்றாங்க. பேசின அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்கீங்க. பொள்ளாச்சிண்ணா. பொள்ளாச்சி. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? நான் இன்னைக்கு கொண்டு வந்து 27 கொண்டு வந்தேண்ணா. 27. இதெல்லாமே உங்களுதா? ஆமாண்ணா. எல்லாமே அவனதான். அங்கேயே கேட்டுக்க அப்படிங்கிறீங்களா? நல்ல பெரிய பெரிய ஹெச்எப், பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. சரி, ஓகே, இந்த கண்ணுல இருந்து போயிடலாம். இது என்ன ரகத்துல சரி செவல சட்டை? எல்லாம் ஜெர்சிண்ணா. ஜெர்சி. என்ன ரேட்டு? எல்லாம் 20 ரூபாய்க்கு மேல வரும்ண்ணா. 20 ரூபாய்க்கு மேல வரும். இத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? இருக்குண்ணா. 1 வருஷம் இருக்கு. அந்த இதெல்லாம் ஹெச்எப்பா? ஆமாண்ணா. ஹெச்எப்பா? ஹெச்எப் கிராஸா? ஹெச்எப் கிராஸ்ண்ணா. கிராஸ். நல்லா மொட்டை மாடு, கொம்போடு இருக்கிற மாடு நிறைய இருக்கு கண்ணு. இதெல்லாம் எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? எல்லாம் 1 வருஷத்துக்குள்ளதான். 1 வருஷத்துக்குள்ளதான் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்சுமா வருது? என்ன ரேட் வருது? எல்லாம் இது 20 25 ரூபாய்க்கு மேல வரும். 25 ரூபாய்க்கு மேல வரும். சரி, ஓகே. அந்த பெரிய கண்ணெல்லாம் 45 ரூபாய் 50 ரூபாய்க்கு மேல வரும். 50 ரூபாய்க்கு மேல வரும். ஆமாண்ணா. இது எல்லாமே 50 ரூபாய்க்கு மேல வரும் சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு 27 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. எல்லாமே பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. மொட்டை மாடு, ஹெச்எப் எல்லாமே இருக்கு. இத டெஸ்ட் மாடு ஏதாச்சும் கொண்டாந்துருக்கீங்களா? இருக்குண்ணா. இது அந்த பக்கம் இருக்கு. அந்த கட்டி இருக்கீங்களா? டெஸ்ட் மாடு வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் எல்லாம் சொல்லிருங்க. 63 85 71 74 90. சரி, ஓகே ஓகே. அப்படியே ஐயா இதெல்லாம் என்ன விலை வருங்க ஐயா? 40 ரூபாய்க்கு மேல வரும். 40 ரூபாய்க்கு மேல. பல் போட்டது இல்லங்களா? 2 டெஸ்ட் மாடு ஏதாச்சும் கொண்டாந்துருக்கீங்களா? இது டெஸ்ட் மாடுங்களா? சென கன்ஃபார்முங்களா? சென கேரண்டி. இது என்ன ரேஞ்ச் வருங்க? என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 60 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி சரி. இந்த மாதிரி ஹெச்எப் எல்லாமே எங்க இருந்து? காரிமங்கலம் பிரீடுங்களா? காரிமங்கலம், சிந்தாமணி அந்த பிரீடு. நல்ல பால் கறவை திறன் அதிகமா இருக்கும். நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுங்களா? கண்டிப்பா ஆகும். அதுபோல வாங்கி பக்குவமா வளர்த்தோணும். சரி சரி சரி. இந்த மாதிரி கண்ணு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? அப்படியே சொல்லிருங்க நம்பர் இருந்தா. 77 08 73 04 சரிங்க. 65. நீங்க எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? நாங்க கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். சரி சரி சரி, ஓகேங்க. அப்படி இந்தல பார்த்தோம்னா இதெல்லாமே ஹெச்எஃப் பிரீடு. நம்மால் போறதே ஒரு 30-40 மாடு கொண்டாடுவாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா கணக்கு பார்த்தா ஒரு 10-12 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஐயாவை கேட்டலாம். ஐயா அங்க நின்று இருக்காரு வரைக்கும். ஐயா வணக்கம். அப்படியே இருங்க, மைக்க மாட்டிடுறேன்.
இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? விற்பனை சரியில்லை. சரியில்லை, விற்பனை சரியில்லை. அடுத்த வாரம் எலெக்ஷனு, அதனால இந்த வாரம் சுத்தமா வியாபாரம் இருக்காது. வெயில் அதிகம், மழை இல்லை. சரி சரி. இதுல டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா? அந்த மாதிரி டெஸ்ட் மாடுங்களா? அது என்ன ரேட் வருங்க? 55 ரூபா சொல்றேன், 4 மாசம். 55 சொல்றீங்க, 4 மாசம் சனையோட இருக்கு. பல்லு போடல. ஆள் நல்லா பெரிய சைஸா வரும். சரி சரிங்க. இதெல்லாங்க ஐயா? ரெண்டு பல்லு. இதெல்லாமே ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு வருங்களா? 40 ரூபா ரேஞ்சுக்கு வரும். அதுலயே பெரிய சைஸ் இருக்க மாட்டிருக்கு. அதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? 50 ரூபாய்க்கு மேல வரும் பெரிய சைஸ். சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கூப்பிடுங்க. இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வர சொல்லுங்க. சந்தைக்கே நேரடியா வந்து பார்த்து வாங்கிக்க சொல்றீங்க. சொல்ல இல்ல. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. நீங்க இந்த ஏரியா தான்? சொந்த ஊரே. சரி சரி. அப்புறம் பேசலாம். அவ்வளவுதான். ஏகதேசம் ஓரளவுக்கு எடுத்துட்டோம். மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய எச்சப்பு மாடுகள் என்ன நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். வளர்ப்பு இது எல்லாமே வளர்ப்பு கிடையாது. மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. கூட்டமும் கம்மியா தான் வருது. நம்மளால கடைசி செவல ஜெர்சி நல்ல ஜம்முன்னு இருக்கு. வணக்கம். இன்னைக்கு எப்படி போகுது விற்பனை எல்லாம்? சுமார் தான். அப்படியே இருங்க, மைக்கு மாட்டேன். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? ஒரு 10 கைவசம் இருக்கிறது இது 3 தான் இருக்குது. 3 தான் இருக்கு. இது என்ன ரேட் வருங்க? இது 35 ரூபா வருது. 35. பல்லுனா? பல் போடல. பல் போடல. எத்தனை ஒரு 1.5 வருஷம் இருக்குமா? இருக்கு. 1.5 வருஷம் தான் இருக்கு. நல்லா மாடு, லட்சணமான மாடு. ஆமா. சரிங்க. 35 சொல்றீங்க. அந்த மாடு என்ன ரேட் வருங்க? 40 ரூபா வருது. 40 ரூபா ரேஞ்சு. கருப்பு சட்டை 40 ரூபா ரேஞ்சு சொல்றாங்க. நல்ல நெட்டு நீளமான மாடு. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி மாடு வேணா சந்தைக்கே வர சொல்லிடுவீங்க. அப்படியே இதெல்லாமே வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே கடைசியா நம்மள்கிட்ட போயிடலாம். நம்மளும் இங்க ஆளக்கணும் ஒருத்தர். ஏய் பயப்படாத. இங்க அவரை காணுங்க. அந்தல போயிட்டாரா? அப்படி நீங்க பேசிடுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க சந்தைக்கு? ஆனா இன்னைக்கு ஒரு 12 கொண்டு வந்தங்கண்ணா. விற்பனை எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? ஏதோ சுமாரா போயிட்டு இருக்குதுண்ணா. சுமாரா போயிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு டெஸ்ட் மாடு ஏதாச்சும் வந்திருக்கானா? நான் டெஸ்ட் மாடு கொடுத்துட்டேன் காலையில. கொடுத்தாச்சுங்களா? சரி, இதெல்லாம் இப்ப என்ன ரேஞ்ச் வருதுங்க? ஆனா இது ஒரு 40 ரூபா சொல்றேங்க. ஒரு 2 ரூபா 3 ரூபா டிஃபரெண்ட்ல கொடுத்துக்கலாம். கட்டுடியார் வலையா இருந்தா கொடுத்துடலாம். சரிங்க. அதெல்லாம் இது 50 ரூபா சொல்லுதுண்ணா. 50 ரூபா. நல்ல பெரிய சைஸா வரும். நல்ல பெரிய சைஸ், நல்ல பேட்ச் சட்டையில் வருங்கண்ணா. நல்ல பேட்ச் சட்டை, அருமையான சட்டை. அருமையான சட்டையில் வருங்க. அதே மாதிரி இந்த சென்டருங்க? ஆனா இது 48 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 48. ஆமாங்கண்ணா. சரி சரி. இதுலயே செவல சட்டை இந்த பொடிக்க நல்ல ரேட் வருங்க. ஆனா பொடிக்க நல்லா கொடுத்தாச்சு. இந்த கண்ணே ஒரு 5 ரூபா. 5 ரூபா ரேஞ்ச். 5 ரூபா ஒரு 12 ரூபா கொடுத்துடலாம். சரி சரிங்க. இந்த வாரம் எல்லாம் வியாபாரம் மந்தமா இருக்காடி, விலை கொஞ்சம் நார்மலா போயிட்டு இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. சரி, இப்போ கன்றுகள் வாங்கணும்னா எத்தனை மணிக்கு சந்தைக்குள்ள வரணுங்க? காலையில 7 மணிக்கு சந்தைங்கண்ணா. காலையில 7 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்கு. சரி 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 ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தர முடியுமா? இல்ல நீங்க சந்தைக்கே வந்துடலாம். சந்தைக்கே காலையில 7 மணிக்கு 6 மணிக்கே வந்தாலும் சரி. 6 மணிக்கு வந்தாலும் சரி, 7 மணிக்கு வந்தாலும் சரி. நேரத்துல வந்தோம்னா நல்லா கண்ணா பார்த்து எடுத்துக்கலாம். வந்தா பார்த்து எடுத்துக்கலாம். சரி ஓகேண்ணா. ரொம்ப சரி ஓகேண்ணா. ஓ அப்படியே இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கோம். பதிவுகளை இதோட முடிச்சிடலாம். இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகளுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம்.